சென்னை வளசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள் என்ன? மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரனுடைய உடல் வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவில் இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள், சின்னத்திரை நடிகர்கள் மற்றும் ரோபோ சங்கருடன் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து நிகழ்வுகளில் பங்கேற்றவர்கள் எல்லாரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். சற்று முன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து இங்கே ரோபோ சங்கருடைய உடலுக்கு நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அஞ்சலி செலுத்தியதன் பிறகாக அவர் செய்தியாளர்களையும் சந்தித்திருந்தார். குறிப்பாக ரோபோ சங்கர் குறித்து இங்கு வருபவர்கள் அவரை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் நல்ல மனிதர், எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அடிப்படையில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து அவருடைய இந்த பயணத்தை தொடங்கியவர் எனவும் ரோபோ சங்கரை அனைவருமே அவருடைய பெயரை சொல்லியிருக்கிறார்கள். கடினமாக போராடி வந்தக்கூடிய நபர். சினிமாவிற்கு வாய்ப்பு தேடி வரக்கூடிய இளைஞர்களுக்கு அங்க சினிமாவினுடைய துறையை அறிமுகப்படுத்துவது, அங்கு இருக்கக்கூடிய சங்கங்களினுடைய உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொடுப்பது என பல்வேறு பணிகளையும் அவர் மேற்கொண்டிருக்கிறார் எனவும் அவருக்கு புகழ்பாட்டும் விதமாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் 46 வயதில் இருந்திருப்பது என்பது தமிழ் சினிமாவில் கலைத்துறைக்கு ஒரு இழப்பாக கருதப்படுகிறது எனவும் அவர்களுடைய அந்த கருத்து பதிவிலே அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.